அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸுடைய கழுத்து பீஸ் தைக்க போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் துணி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக கிராஸாக இருக்கணும். கிராஸ் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டி சைடை மேல் பக்கமாக பார்த்து வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்கணும். வளைவு பகுதி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக மடக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஷோல்ட்ரு பகுதி வரும்போது அந்த பிசு துணியை வந்து ஃப்ரண்ட் பகுதி பக்கமாக பார்த்துட்டு தான் தைக்கணும். ஏன்னா இந்த சைடு கைப்பகுதியை ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்த மாதிரி தான் வச்சு தைச்சோம். அதனால் இந்த சைடும் ஃப்ரண்ட் பகுதி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டே வாங்க. இந்த வளைவு பகுதி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பகுதியும் பேக்கு பகுதியும் கழுத்து பீஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு ஃபோல்டு பண்ணி மடிக்கணும். யூ ஷேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ரவுண்டு கழுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை கழுத்தாக இருந்தாலும் சரி, 3 கழுத்துக்குமே இந்த மாதிரி தான் 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி அந்த வளைவு பகுதியிலலாம் வளைச்சி நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேன் பண்ணும்போது சூப்பராக வளைவு கொடுத்து அழகாக வருங்க. ஸோ அதான் வளைவான இடத்துலலாம் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுக்கிறேன். லாஸ்ட் எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி எப்படி ஃபோல்டு பண்ணுமோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் எண்ட்லேயும் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ இந்த பிசு துணியை இந்த கழுத்து பிசு துணி பக்கமாக பார்த்து தள்ளிட்டு அப்படியே வந்து ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தையல் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்து பீஸ் துணி பக்கம் தான் வரணும். ப்ளவுஸ் துணியில் படக்கூடாதுங்க. அப்படியே வந்து ஓரத்தையல் போட்டுவே வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இந்த தையல் கொஞ்சம் சொதப்புனா கூட ப்ளவுஸ் வந்து அசிங்கமாக தெரியும். ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்த மாதிரி தெரியும். ஸோ கரெக்டாக ஓரத்தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போட்டாச்சு. இந்த கழுத்து பீஸு துணியை ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேக் சைடாக ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு இந்த தையல் எதுக்காக போகிறேன்னா அந்த கழுத்து பீஸு துணி வந்து பின்னாடி தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பதிவு வைக்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி நம்ம கழுத்து பீஸ் துணியை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி பேக் சைடு பக்கம் விட்டல அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தையல் போடுறது. அப்படியே 1/4 இன்ச்சில் தையல் போடணுங்க. இந்த தையல் போடும்போது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் 1/4 இன்ச்சு தையலே போடணும். ப்ளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பக்கமாக இந்த தையல் தெரியுங்க. அதனால் இந்த தையலை நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த முனையில் வந்து அப்படியே ஓரத்தையல் மாதிரி போட போகிறோம். ஃப்ரண்ட் பக்கமாக பார்க்கும்போது சிங்கிள் தையல் வேணும்னா நீங்கள் அந்த தையலோடு நிப்பாட்டிக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் தையல் வேணும், உங்களுக்கு பார்க்க பார்டர் மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓரத்தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக தெரியும். கண்டிப்பாக கழுத்து பீஸு தைக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதனுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏஎஃப் டெய்லர் டைப்புக்கு